இயேசு கிறிஸ்துவும் நானும். இன்றைய வேத வாக்கு யூதா 1:21. தேவனுடைய அன்பினாலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, யூதா இந்த விதமாக சொல்லுகின்றார். தேவனுடைய அன்பிலே நாம் காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். கர்த்தரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லுகின்றார். பிரதான கட்டளையான உன் தேவனாய கர்த்தரிடத்திலே உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று சொன்ன தேவன் உன்னை போல பிறனை நேசி என்று சொல்லி இருக்கின்றார். அதனாலே நாம் ஆண்டவரிடத்திலே மட்டும் அன்பு செலுத்தாமல் மற்றவரிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதோடு கூட நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கின்ற இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்துக்கே பெற நம்ம காத்திருக்க வேண்டும் என்று யூதா சொல்கின்றார். அதனாலே நாம் கடைசி வரை முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வசனம் சொல்கின்றது. அதனாலே நாம் ஆரம்பத்திலே ஆண்டவரிடத்திலே அதிகமாக இருந்தாலும் கூட வெளிப்படுத்தின விஷயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல, ஆதியிலே கொண்ட அன்பை விட்டா என்று எனக்கு உண்மையில குறைவு உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அந்த விதமாக இல்லாதபடிக்கு முடிவு பரியந்தம் ஆண்டவரிடத்தில் நிலைத்திருக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. கஷ்டங்கள், வேதனைகள், வருத்தங்கள், துன்பங்கள், சோதனைகள் இவை மத்தியிலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் நம்மோடு கூட வருவார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா நாட்டிலும் நான் உங்களோடு கூட இருக்கேன் என்று மத்திய 28 நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க நாம் அவர்களே அன்பு செலுத்துவோம். Have a blessed day. God bless you. Give heart to God, your hand to man.